ஆனால் ஆண்டவர் கடைசி பந்தியில் ஒன்றை செய்தார். என்ன செய்தார்? என்னை நினைவு கூறும்படி இதை செய். அவர் அப்பத்தை எடுத்து சொன்னார், இது என்னுடைய சரீரத்துக்கு அடையாளமான அப்பம், இது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமான ரசம், இதை என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அப்போ எதுக்காக ஆண்டவருடைய பந்தியை நம்ம நினைவு கூறுறோன்னா, ஒரு மாதம் ஒரு வாரம் நான் என் இஷ்டப்படி வாழ்ந்துட்டேன், என் விருப்பப்படி வாழ்ந்துட்டேன், எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தியிருக்காரு, எனக்காக ஒருத்தர் தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணித்து கொடுத்துருக்காரு, நான் இனிமேலாவது அவருக்காக வாழ வேண்டும் என்கிற உணர்வை உண்டாக்குவதற்காகத்தான் கர்த்தருடைய பந்தி என்பதே தெரியாமலே ஒரு பழக்க வழக்கமாக இன்றைக்கி சபை மாறிடுச்சு. அப்போ ஆண்டவருடைய பந்தி எதுக்குன்னா, எனக்காக இவர் அவருடைய இரத்தத்தை சிந்திருக்காரு. அந்த கெத்செமனே தோட்டத்தின் அனுபவங்களை, அந்த கல்வாரியில் இயேசு தொங்கின அந்த 6 மணி நேரத்தினுடைய அனுபவங்கள், அவர் செய்ததை, அவர் செயல்பட்டதை, அவர் நமக்கு அன்பு கூர்ந்ததை நம்ம நினச்சி பார்க்கணும். அதாவது ஒருத்தவர் எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்காரான்னு நினைக்கும் போது தான் அவர் மேலே என்ன உண்டாகும்? அன்பு. நிறைய கணவர் மனைவிட்ட கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறார், அந்த ஒரு இடம்தான் அந்த மனைவிக்கு கணவன் மேலே என்ன கொண்டு வரும்? அது மாதிரி ஆண்டவர் எனக்காக, அவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியை படைத்த தேவன், எனக்காக இந்த பூமியில் மனுஷனாக நடமாடினார், எனக்காக அவமானத்தைப்பட்டார். நான் இயேசுவோட வாழ்க்கையை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் படிக்கும்போதெல்லாம் என்னையை நினச்சி பார்த்தா என்னை விட மோசமான ஒரு கடினமான, மிக மிக கடினமான வாழ்க்கை, அவமானம், நிந்த, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நினைக்கும்போது நமக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு, நம்ம அவருக்காக வாழணும், அவருக்காக ஜீவிக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் எத்தனையோ 1000 வாலிபர்களை அசைச்ச ஒரு பாட்டு, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். அப்போ ஒவ்வொரு பந்தியில் வரும்போது உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வருவது மட்டும் இல்லை, இதை தருவதற்கு இந்த பந்தி மட்டுமல்ல, பரிசுத்தவான்களோடு ஒரு பெரிய பந்தி. இது உலகத்தில் யாரும் செய்ய முடியாத பந்தி. ஆபிரகாம் இருப்பாங்க, ஈசாக் இருப்பாங்க, யாக்கோப் இருப்பாங்க, தாவீது இருப்பாங்க, சீசர்கள் இருப்பாங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். நினச்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய பந்தியை நமக்கு கொண்டு வர போகிறாரு. அதுக்கு அடையாளமாக அவருடைய சதை பிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு அடையாளமாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நம்ம சோர்ந்து போன, விழுந்து போன வாழ்க்கையை திரும்ப கட்டுறதுக்கு தான் கர்த்தருடைய பந்தி. விழுந்து போன பரிசுத்தத்தை திரும்ப நிலைநிறுத்துக்கு தான் கர்த்தருடைய பந்தி. அப்போ என்ன அர்த்தம்னா, போன மாதம் அதே பாவத்தோடு அடுத்த மாதம் போயிடாதீங்கப்பா. இந்த பந்தியை நீ கையில் ஏந்தும் போது நீ இனி மறுபடியும் நீ என்னை நினைவு கூர், உனக்காக நான் பட்ட பாடுகளை. அனாதை, அதாவது தனிமை என்பது கொடுமைங்க. எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேயும் ஒரு பேக் போன் ஒரு ஆள் நின்றா கண்டிப்பாக ஒரு தைரியம் வரும், நான் இருக்கிறேன் அப்படின்னு. அதான் அந்த கணவன் மனைவிங்கிற ஒரு குடும்ப வாழ்வு. எவ்வளோ பிரச்சனையை தாண்டறதுக்கு இந்த பிரச்சனை தானே பார்த்துக்கலான்னு மனைவி சொல்லிட்டான்னா புருஷனுக்கு தைரியம் வந்துடும். இல்லை பிரச்சனை பெருசு பெருசுன்னு சொன்னால் தான் அங்கே தற்கொலை வருது, குழந்தைகளையும் சேர்த்து தற்கொலை பண்ணிடுறாங்க. எனக்கு அதான் கேட்குறேன், இப்படி தான் உங்களுக்கு எப்படி தைரியம் வருதுன்னு தெரியல. அப்போ ஆண்டவருடைய பந்திக்கு நீங்கள் வருகிற நீங்கள் எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக இந்த உலகத்தில் பிழைக்கிறோம்? நாம் அவருக்காக பிழைக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே என்பதை நிதானியுங்கள். நாம் அவருக்காக வாழும்படி அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தாரே, அதை நிதானிச்சு பாருங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தில் உறவுகள் வந்த பிறகு தேவனை மறந்துடுறாங்க. அந்த உறவுகள் நம்மளை இன்னும் தேவனோடு நெருக்கிறதுக்கு தான். பேரம் பேத்தி வந்த உடனே தாத்தாக்கள் பிள்ளைகளை தேவனை மறந்துடுறாங்க. அது இன்னும் அவர்களையும் சேர்த்து நம்ம ஆண்டவருக்கு என்று நடத்துவதற்கு தான். லோவிசாலும் ஐனிக்கையாலும் ஒரு பெரிய தீமத்தெய்வ உருவாக்குனாங்க, ஒரு கிரேக்க தகப்பனுக்கு பிறந்தவுடன். அதுதானே ஒரு நல்ல உறவு. உன் விசுவாசம் என்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லல, உன் பாட்டிகிட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்றாரு. எங்க இருந்து விசுவாசம் வருதா? பாட்டிகிட்ட இருந்து. இங்க என்ன வருது? பாட்டிகிட்ட இருந்து சொத்து வரும்னு நினைக்கிறேன். அழிஞ்சு போற உலகம்.
என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய பந்தியில் வரும்போது நான் அவருக்காக வாழணும், நான் அவருக்காக ஜீவிக்கணும், நான் அவருக்காக ஓடணும். ஆமாம், இன்னும் சிந்திச்சு பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் 40 வருஷம் இருப்பேன். இப்போ எனக்கெல்லாம் 44 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 40 இருக்கிறதே எனக்கு அபூர்வம் தான். நான் ஆண்டவருடைய கணக்குப்படி பார்த்தா அப்போ நான் பாதியை தாண்டி வந்துட்டேன். தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்குள்ள 80 வயசு ஆட்களெல்லாம் பார்க்கும்போது 50 வயசுலாம் வேண்டாண்டாங்கிற லெவலில் தான் இன்றைய வாழ்க்கை முறை இருக்குது. இப்போ என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம வாழப்போகிற நாட்கள் ரொம்ப குறைவு தானே. அந்த கர்த்தருடைய பந்தி, தேவனுடைய பாடுகளின் நினைவு கூறுதல் நம்மை அவருக்கு நேராக திருப்புதா? எத்தனை பேர் சும்மா 10 வருஷமாக பந்தியில் பங்கெடுக்கிறீங்க? இயேசு நமக்கு காண்பித்த அடையாளத்தின் நிமித்தம் நம்ம அந்த பந்தியை செய்கிறோம். ஆண்டவர் எதையும் சும்மா செய்ய சொல்ல மாட்டார். அந்த நேரத்தில் அந்த பந்தி நம்மை அவரோடு ஒன்றாக்குகிறது, அவரோடு நம்மை இணைக்கிறது, அவரை தகப்பனாக மாற்றுகிறது. இல்லைன்னா நம்ம மாற முடியாது. நம்ம காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், புறஜாதியானவர்கள், நாம் உள்ளே நுழைய முடியாதவர்கள், நாம் தகுதியற்றவர்கள். எப்படி ஒரு தகப்பனுடைய இரத்தம் நம்மை பிள்ளையாக மாற்றினதோ, அப்படி இயேசுவின் இரத்தம் நம்மை பங்காளிகளாய் மாற்றி இருக்கிறது, நம்மை சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய பந்திக்கு தகுதியாகாமலேயே வர்றாங்க. ஒரு தகுதி கூட இல்லை. என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்கிறதில்ல,